நீங்கள் அது எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா 25 டிசம்பர் 2024 கந்தூரி வழக்கத்தை இவங்க நிறுத்துகிறாங்க. ஒரு குடும்பம் பள்ளியிட வருகின்ற பொழுது அவர்கள் நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு 31/12/2024 பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது. அதில் பெரும்பான்மை உணர்வுக்கு மதிப்பளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிறுத்துகிற வேலைக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பம். அதை நீங்கள் நிறுத்தி இருக்கக்கூடாது, நிறுத்தவும் கூடாது, இனி நிறுத்த போகிறதும் இல்லை. அந்த உரிமைகளில் யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வு. அதில் யாருக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இந்து முன்னணிக்கு தான் பிரச்சனை வருது. அவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு தான் அந்த பிரச்சனை வருது. இல்லை, அவங்க இந்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் அந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்க. தயவு செஞ்சு பண்ணிக்கலாம். இந்துக்கள் என்று சொன்னால் கடாவெற்ற இந்துக்கள் நாம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கடாவெற்ற தமிழர்கள் வழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களாக இருப்பார்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்களே. நீங்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய அக்கிரமத்தை பண்ணிடுறாங்க தெரியுமா? 13 ஜூலை 1939 தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள் வந்ததற்கு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் வந்ததற்கு தீட்டு கழிக்க தீர்மானம் நிறைவேற்றியவர்கள் தானே இந்த இந்து முன்னணிக்காரங்க. தீண்டத்தகாதவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்ததுக்காக தீட்டு கழிக்கணும்னு அவங்க பத்திரிகையிலே எழுதியிருக்கான, ஊழியன்கிற பத்திரிகையில். அப்ப இன்னைக்கு அவர்களை தானே நீங்க பயன்படுத்துறீங்க. எந்த சமூகத்தை தீட்டு கழிக்கிறதுக்காக தீர்மானம் நிறைவேற்றினீங்களோ, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருந்தவர்களை வந்துட்டாங்க தீட்டு கழிக்கணும்னு சொன்னீங்களோ, அவங்கள வச்சு நீங்க சண்டை மூட்டி வேடிக்கை பார்க்குறீங்களே. அப்போ இந்து முன்னணி எப்படிப்பட்ட ஒரு சதிகார செயலில் ஈடுபட்டு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இதில் பிரச்சனை உண்டாக்குறாங்கிறத பார்க்கணும். இதில் ஏற்கனவே அவங்க 2014 ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க இந்து முன்னணியிலிருந்து. 2017 மலை மீது உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கிறது 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச். 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் மறுத்துருச்சு. என்ன சொல்றாங்கன்னா, தீபத்தூண் பாதி மலையில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய ஆவணங்கள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் செய்திருக்கக்கூடிய பதிவுக்கான புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் அந்த தீபத்தூண் எங்கங்கிறத ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் ஏற்றிக்கலாம், வேற எங்கேயும் அதை மாற்றக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே சார். அங்கே போய் ஏற்றுங்களா, இங்கே யாரும் வேண்டாம்னு சொல்லலையே. அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமே இல்லையே. நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? நீங்கள் குறுகலாக இருக்கக்கூடிய அந்த மசூதிக்கு போகின்ற வழியில் அங்கே போய் நீங்கள் அதுக்கு அருகே அமையில் நீங்கள் ஏற்றணும்னு சொல்லி நீங்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறீங்க.